எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட Moto One Fusion Plus இருக்கு. ஸோ Moto One Fusion Plus ஓட அன்பாக்சிங் அப்புறம் வெர்சஸ் Poco X2 ஓட ஃபுல் இன்டெப்த் கம்பேரிசன்லாம் நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்த்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ Moto One Fusion Plusல பேக் கேமராவும் சரி ஃப்ரண்ட் கேமராவும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுலயும் பேக் கேமரா பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலா வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த பட்ஜெட் ரேஞ்ச்ல ஒரு சூப்பர் செட் ஆஃப் கேமராஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா Moto One Fusion Plusல கேமராஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல சூப்பரான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாவே கூகுள் கேமரா வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Moto One Fusion Plusல எப்படி கூகுள் கேமரா வந்து இன்ஸ்டால் பண்றது, அதுக்கப்புறம் கூகுள் கேமரா வெர்சஸ் ஸ்டாக் கேமராவோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொல்லலாம். Moto One Fusion Plus லான்ச் எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து ஒரு 1 month கூட ஆகல அப்படின்னு சொல்லலாம். ஸோ Moto One Fusion Plusக்கு கூகுள் கேமரா சப்போர்ட் வந்து இருக்கு. ஆனா நமக்கு வந்து இன்னும் Moto One Fusion Plusக்காக நிறைய கூகுள் கேமரா டெவலப்பர்ஸ் வந்து நமக்கு ஆப்டிமைஸ் வந்து பண்ணல. ஸோ நமக்கு வந்து கொஞ்ச நாள் ஆக நமக்கு வந்து கூகுள் கேமரா மாட்ஸ் எல்லாமே இந்த போனுக்காக ஆப்டிமைஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் வந்து எக்கச்சக்கமான கூகுள் கேமராஸ் வந்து ட்ரை பண்ணதுல இப்போ யூஸ் பண்ண போற இந்த கூகுள் கேமரா தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல கூட சில விஷயம் வந்து நமக்கு இன்னும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் வந்து வேலை செய்யல, அதே சமயத்தில் HDR+ வந்து நமக்கு வேலை செய்யல. ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் வேலை செய்ய மாட்டேங்குது. பட் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த போனுக்காக கூகுள் கேமரா வந்து டெவலப்பர்ஸ் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ நான் நிறைய APKs வந்து ட்ரை பண்ணேன். ஸோ நான் இந்த வீடியோல எந்த APK யூஸ் பண்ண போறேனோ கீழே வந்து லிங்க் தரேன். அந்த APK வந்து நீங்க கூட உங்க Moto One Fusion Plus வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நான் கூட ஒரு APK இல்லாட்டி ஒரு 2-3 APK வந்து மிஸ் வந்து பண்ணிருக்கலாம். ஒருவேளை இதோட பெட்டரான பெர்ஃபார்ம் பண்ற ஏதாச்சும் ஒரு APK வந்து நீங்க உங்க Moto One Fusion Plus வந்து யூஸ் பண்றதா இருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மீதி எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம Moto One Fusion Plusல எப்படி கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணிட்டு அதோட ரிவ்யூ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம Moto One Fusion Plusல எப்படி கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல் கேமரா காம்பாக்ட் எப்படி வந்து நம்ம செக் பண்ணலாம். எல்லாமே நமக்கு கிரீனில் இருக்குது. ஸோ கேமரா டு API வந்து நமக்கு டிஃபால்ட்டாக வந்து எனேபிள் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனேபிள் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் அந்த APK டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வேற எந்த APK ஆனாலும் ஃபியூச்சரில் வந்து சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் வந்து APK டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கூகுள் கேமரா வந்து நம்மளுக்கு ஓப்பன் வந்தாயிடும். ஸோ கூகுள் கேமரா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த APKல வந்து நம்மளுக்கு HDR+ வந்து வேலை செய்யல. ஸோ HDR+ வேலை செய்யாத என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDR+ வந்து ஆஃப்ல வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த செட்டிங்கை மாற்றினாலே போதும். அப்புறம் வந்து மோஷன் ஃபோட்டோஸை கூட நீங்கள் வந்து ஆஃப்ல போட்டால் ஓரளவுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த 2-3 செட்டிங் மட்டும் மாற்றினாலே போதும். இந்த கேமரா வந்து நம்மளுக்கு பக்காவாக வந்து வேலை செய்யுது. ஸோ நான் சொன்னபடி இந்த APKல வந்து நம்மளுக்கு ஃபோட்டோ வந்து கரெக்டாக வேலை செய்யுது. அதே சமயத்தில் ஃப்ரண்ட் கேமராலையும் நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்யுது. போர்ட்ரேட்டும் நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம போர்ட்ரேட் மோடுக்கு வந்து போகலாம். ஸோ போர்ட்ரேட் மோடும் நமக்கு வந்து பக்கா வந்து வேலை செய்யுது. பேக் போர்ட்ரேட்டும் நமக்கு வந்து கரெக்டாக வேலை செய்யுது. ஃப்ரண்ட் போர்ட்ரேட்டும் நமக்கு வந்து கரெக்டாக வேலை செய்யுது. இதில் வந்து நமக்கு அல்ட்ரா வைட் சப்போர்ட் வந்து கொடுக்கல இந்த கூகுள் கேமராவில் வந்து. ஸோ ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக எனேபிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நைட் மோட் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து வேலை செய்யுது. இதில் வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல கூட நைட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நைட் மோட் கூட நமக்கு வந்து கரெக்டாக வந்து வேலை செய்யுது. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எங்க சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ மோட்ல மட்டும்தான் சிக்கல். ஸோ இந்த கூகுள் கேமராவில் வந்து நம்மளுக்கு வீடியோ மோட் வந்து இல்லை. ஸோ நான் அப்பவே சொன்னேன் இன்னும் வந்து Moto One Fusion Plusக்கு கூகுள் கேமரா வந்து கரெக்டாக வந்து டெவலப்பர்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணல அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபியூச்சரில் வர பில்டில் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வீடியோ வந்து சூப்பராக வந்து ப்ளே ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். பேக் வீடியோ வந்து நம்மளால கேப்சரே பண்ண முடியல. ஃப்ரண்ட் வீடியோ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கேப்சர் ஆகுது. ஆனால் பேக் வீடியோ வந்து கூகுள் கேமராவில் கேப்சர் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து மெயின் கேமராவில் தான் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாக தான் வந்து வேலை செய்யுது. ஸோ இப்போ வந்து நம்ம கூகுள் கேமரா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். கூகுள் கேமரா வர்சஸ் ஸ்டாக் கேமரா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் கேமரா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Moto One Fusion Plusோட ஸ்டாக் கேமராவில் வந்து எடுத்தது. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் கேமராவில் வந்து HDR+ வந்து வேலை செய்யல. ஸோ HDR+ வந்தால் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் டே லைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் அவ்வளோ வந்து வித்தியாசம் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா Moto One Fusion Plus நமக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணுது. அதே சமயத்தில் Moto One Fusion Plusல எட்ஜ் டிடெக்ஷன் வந்து
வந்து ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அன்பாக்சிங்கில் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்லாம் நமக்கு வந்து வந்துச்சு. அந்த அப்டேட் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து எட்ஜ் டிடெக்ஷனும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டே லைட்டில் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து ரெண்டுத்துக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசமே வந்து கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சூப்பராக பண்ணுது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஷார்ட்ஸ் வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டே லைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கூகுள் கேமராவில் எடுத்தாலும் மோட்டோவில் கேமராவில் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ரெண்டுமே சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் எடுக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. செல்ஃபின்னு வரும்போது கண்டிப்பாக கூகுள் ப்ராசஸிங் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம் மோட்டோவில் வந்து நம்மளுக்கு ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் வந்து ஆகுது. ஆனால் கூகுள் கேமரா வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து நம்மளுக்கு கூகுள் கேமரா வந்து மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸ்க்கு சரியாக வந்து டெவலப்பே பண்ணல. அப்போவே நமக்கு வந்து இவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால ஃபியூச்சரில் வந்து டெவலப்லாம் பண்ணால் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது இல்லாமல் நமக்கு வந்து லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்டோவில் ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செல்ஃபிஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் வந்து ஆக்கிடுது. அந்த இடத்துல கூகுள் வந்து நின்று பேசுது அப்படின்னு சொல்லலாம். ப்ராசஸிங் பாருங்கள், கூகுள் வந்து நமக்கு சூப்பராக வந்து பண்ணுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லோ லைட். ஸோ லோ லைட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் கூகுள் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. மோட்டோவில் வந்து நம்மளுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்ல, ஆனால் நமக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து இல்லை. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி வந்து டார்க்காக இருக்குது. சில ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம்மையாக வெளிச்சமாக இருக்குது. ஆனால் கூகுள் வந்து அவங்க ப்ராசஸிங்னால நமக்கு வந்து எல்லா ஃபோட்டோஸும் கரெக்டாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ மோட்டோரோலா கேமரா நைட்டில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இன்னொரு அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். மோட்டோரோலா ஒன் ஃபியூஷன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து கேமராவில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன பிரச்சனைனா உங்களால் வந்து நைட், அதாவது பிச் டார்க்கில் வந்து உங்களால் அவ்வளோ வந்து ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஸோ இந்த ஃப்ளவரை பார்க்கலாம், உங்களால் வந்து ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஆனால் கூகுள் கேமராவில் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ண முடியுது. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் இந்த Gcam ரிவ்யூ வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும் மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் வந்து கூகுள் கேமரா வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சொன்னபடி எனக்கு வந்து இப்போ வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்குது. பட் போக போக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வருவாங்க கண்டிப்பாக இந்த ஃபோனுக்காக ஆப்டிமைஸ் பண்ணும்போது வந்து. ஆனால் இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் தான். ஃபியூச்சரில் வந்து நீங்கள் என்ன ஏபிகே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சேம் மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் Gcam வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Gcamல வந்து நம்மளுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கன்சிடபிளி மோட்டோட ப்ராசஸிங் கூட நமக்கு வந்து கூகுளோட ப்ராசஸிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ மொத்தத்தில் பேசணும்னா மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸோட ப்ராசஸிங் வந்து அவ்வளோ கன்சிஸ்டண்டாக வந்து இல்லை. நமக்கு வந்து நல்லா இருக்கு, ஆனால் நமக்கு வந்து அப்படியே கன்சிஸ்டண்டாக ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கறது இல்லை. ஆனால் கூகுளோட ப்ராசஸிங் வந்து நமக்கு கன்சிஸ்டண்டாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு ஹெச்டிஆர் ப்ளஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் ப்ளஸ்லாம் சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கூகுள் கேமரால இன்னும் சூப்பராக வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கமெண்ட்ஸ் மறக்காம நம்பிக்கை தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.